ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் ஒரு புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது 27/1/2025 அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 15/8/2024 அன்னைக்கு சுதந்திர தின விழா உரையில் பொதுப்பெயர் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ முதல்வர் மருந்தகம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக 1000 மருந்தகம் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் சான்று பெற்றவர்கள் அல்லது அவருடைய ஒப்புதலுடன் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க முதல்வர் மருந்தகம் .tn.government.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ள தொழில் முனைவோர் இணையதளம் மூலம் 5/2/2025 விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ளவருக்கு 110 சதுர அடிக்கு குறையாமல் சொந்த இடம் அல்லது வாடகை இடம் இருக்க வேண்டும். சொந்த இடம் எனில் அதற்கான சான்றிதழ்களான சொத்து வரி ரசீது அதெல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு மானியம் 3 லட்சம் 2 தவணைகளாக ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்படும். தொழில் முனைவோருக்கு முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கு கூடுதல் நிதி தேவைப்படும் நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும். டாப்செட்கோ, தாட்கோ மற்றும் டாம்கோ பயனாளிகளும் இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி அளித்து முதல் தவணை மானியத் தொகை 1.5 லட்ச ரூபாய் விடுவிக்கப்படும். முதல்வர் மருந்தகம் அமைக்க தெரிவு செய்யப்படும் தொழில் முனைவோர் முதல்வர் மருந்தகத்திற்கு உட்கமைப்பு வசதிகளான ரேக்குகள், குளிர்சாதன பெட்டி, ஏசி மற்றும் மருந்துகள் வைப்பதற்கான பெட்டிகள் நிறுவப்பட்ட பிறகு இறுதிக்கட்ட மானியம் 1.5 லட்சம் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு ஏற்ற ஊக்கத்தொகை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசு சார்பில் முதல்வர் மருந்தகம் அமைக்க போகிறாங்க. இதுக்காக இப்போதைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்க ஆசை இருக்கவங்க தாராளமாக நீங்கள் வைக்கலாம். பிஃபார்ம் டிஃபார்ம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அவங்க யாரை வச்சுருக்காங்களோ ஒப்புதலோட நீங்கள் ஒரு ஷாப் துவங்கலாம். உங்களுக்கு 3 லட்ச ரூபா தமிழக அரசு மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சேல் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மக்கள் மருந்தகம் .tn.government.in. அந்த வெப்சைட்டில் போயிட்டு 5/2/2025 அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.